எதையாவது ஒரு சர்ச்சில் இல்லாட்டி ஒரு கோவிலில் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்களா எந்த ஒரு அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற யாருக்கோ மீட்டிங் வைக்கிறதுக்கு? ஆனால் இது நான் ஒரு கட்சிக்கு சார்பாக பேசுகிறதும் இல்லை, எதிராக பேசுகிறதும் இல்லை, தெளிவு கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. அது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அது உங்களுடைய பிரச்சனை. வாரன் உங்களோட தீர்மானங்கள் எப்படி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடியும், இதுக்கு எடுக்க போகிற தீர்மானங்களில் உங்களுக்கு என்ன பரிதாபம் கிடைக்க போகுதா, நலவு நடக்க போகுதான்னு சொல்லி பேசுவோம். ஒரு சர்ச்லேயாவது நீங்கள் கண்டிருப்பீங்களா? இல்லாட்டி போனால் ஒரு பள்ளிவாசல் கோவில்லையாவது கண்டிருப்பீங்களா? ஒரு அரசியல் கட்சிக்கோ அரசியல் தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு இடம் கொடுக்கறதுன்னு சொல்லி ஒரு நாளும் இல்லை. பன்சலில் ஒரு காலத்தில் ஒரு தோற்று போன ஒரு தலைவர் ஜனாதிபதி ஒருத்தர் பன்சலாக போகும்பொழுது நாங்களும் எல்லாமே என்ன பன்சலை இப்போ வந்து ஒரு அரசியல் கரையாக்கியிருக்கிறாங்க, அரசியலை ஸ்தனமாக்கியிருக்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க, இதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. நாங்கள் என்ன செய்கிறோம், முஸ்லீம்கள் நாங்கள் என்ன செய்கிறோம், அரசியல்வாதிகளுக்கு இடம் கொடுக்குறோம் பள்ளிவாசலில். ஏன்னா அது சொல்கிறேன்னா, கட்சி பேதம் வேற. நாளைக்கு ஜேவிபி கட்சியால் ஒருத்தர் வந்து கேட்டார்னா பள்ளிவாசலில் மீட்டிங் வைக்க கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பீங்களா? ஒன்று. எஸ்ஜேபி கட்சியால் வந்து கொடுப்பீங்களா? இல்லையே. ஆளுங்கட்சியால் மறுக்கா வந்து கேட்டாங்கன்னா, ஆளுங்கட்சியில் மறுக்கா மீண்டும் வந்து கேட்டாங்கன்னா மீட்டிங் வைக்க கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுப்பட்டிருக்கு. என்னுடைய தெளிவு தான் கொடுக்குற வேலை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பின்னுக்கு போய்ட்டு பந்தம் பிடிக்கவோ, இப்போ பல ஆட்கள் சொல்கிறாங்க நீங்கள் இப்படி எல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு எங்கே டிக்கெட் எங்கே கண்டெஸ்ட் பண்ண போகிறீங்க, அது அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ அது நடக்கும், அவ்வளோதான். ஹைரி வஷர்ரி மினல்லாஹி தஆலா. நாங்கள் இதில் அர்த்தங்கள் கொஞ்சம் நாங்கள் தெளிவெடுத்துட்டா சரி. உங்களுக்கு பயம் இல்லையா? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எவ்ரி சோல் ஹேஸ் டு டேஸ்ட் டெத். எனி டைம் முஸ்லீம்களாகிய களிமா சொன்ன ஆட்கள் மௌத்துக்கு ரெடியாக இருக்கணும், அவ்வளோதான். நற்காரியங்கள் பண்ணுங்க, மௌத்துக்கு ரெடியாக இருங்க. எனி டைம் கால் வந்துடலாம். அங்கே எக்ஸ்டென்ஷனும் இல்லை, டைம் லிமிட்டும் இல்லை, கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டும் இல்லை அந்த டைமில். அப்போ சொல்ல வர்றது என்னென்றால், இதுதான் எங்களுடைய நிலைமை. நீங்கள் உங்களோட மீட்டிங் வைக்கணும்னா அரசியல்வாதிகளுக்கு ஆல்சிலோன் ஜாமித்துல் உலமா அவங்க ஹஸ்ரத்மார்கள் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்களா அந்த கவுன்சில்? இல்லையே. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு தெளிவு கொடுங்க, நாங்கள் பேச மாட்டோம், அவ்வளோதான். ரெண்டாவது சொல்ல வந்தன், இந்த மாதிரி வேலைகள் செய்ய வானம். நாளைக்கு எங்கட பள்ளிவாசல்களில் கிழக்கில் பள்ளிவாசலில் போய் சத்தியம் பண்ணிட்டு இவங்க இனவாதிகள், இவங்க எங்களை எரிக்கிறாங்க எல்லாம் சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு பாராளுமன்றத்துக்கு ஏதோ ஒரு பொட்ட சான்ஸில் வந்துட்டு 20க்கு கை தூக்கி 20வது திருட்டு சட்டம் நான் எப்பயுமே சொல்றது தான், அதுக்கு கையை தூக்கி உதவினது முஸ்லிம் ஆட்கள், முஸ்லிம் மந்திரிகள், ஆட்கள் இல்லை முஸ்லிம் மந்திரிகள். 2020 பாராளுமன்ற தேர்தலில் அந்த 7 பேர் அதுக்கு உதவி இருக்கல்லாட்டி எங்களுடைய நல்ல நாடு நல்லமா இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். இதுதான் நான் கை தூக்க போவல்ல, தப்ப சொன்னேன் அந்த டைமில் அங்கே இருந்தேன் நான். ஆனால் தப்ப சொல்லிட்டு தான் வெளியே வந்தேன். ஒரு நாளும் கல்லனுவலுக்கும் ஆட்களுக்கு எப்பயுமே நான் காசு எடுத்ததும் இல்லை, அவங்களுக்கு கொடுத்தது நல்ல ஐடியாஸ் தான். இது செய்யுங்க, இது நடக்கும், இது செய்யலாடி இது வருமேன்னு சொல்லி தான் வெளியே வந்தேன். ஸோ அதை சுற்றி விமர்சனம் பண்ணணும்னா அதுக்கு வேறு ஐடியா ஒன்று வைங்க, என்னோடைய கால் பண்ணி டைரெக்டாக பேசுங்க. அதோட தேசிய பற்றில் மறுக்கா பாராளுமன்றத்துக்கு வந்த சில பேர் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி தவறோ இல்லையோ அவள் வந்து வெளியெடுத்தப்பட்டா, அந்த ஃபால்ஸ் சிட்டிசன்ஷிப் என்னமோ கேஸ் ஒன்றில் அவள் வெளியே அனுப்பிட்டு ஒரு பெண் லேடி பாராளுமன்றத்துக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஏன் எப்பயுமே அந்த கட்சி தலைவர் பேசுகிறது பெண்களுக்கு சமத்துவம் எல்லாமே பேசிட்டு இந்த மாதிரி விஷயங்கள். ஏன் அவங்களுக்கு தேவை முஸ்லீம் ஓட், பெண்களுடைய வாக்குகள் அவங்களுக்கு தேவையில்லை, வாக்குகள் மட்டும்தான் தேவை. இந்த மாதிரி உரிமைகளும் இந்த பெண்களும் நீங்களும் யோசித்து வாக்களிங்க. ஆமாம், பச்சை நிறம் நல்லம் இல்லாட்டி ஒரு கோல் ஒன்று பேசலாம், அதில் இல்லாட்டி போனால் பெரிய ஒரு மிருகம் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு கட்சி இருக்குது, அதோட இன்னொரு வேலையாக இருக்குது. எங்களுக்கு திசை காட்டும் ஒரு வழி எல்லாமே காட்டுவாங்க, ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது திசையெல்லாம் மறந்து போகுது. இதுதான் விஷயம். அடுத்தது சொல்ல வரேன்னா, ஏசிஜேயு ஆட்கள் இதுக்கு
பெர்மிஷன் கொடுத்து இருக்கிறீங்களா இல்லையா, இல்லாட்டி நோட்டீஸ் வைங்க. பள்ளிவாசல்களில் நீங்கள் வந்து மீட்டிங்ஸ் வைக்கவான அரசியல் மீட்டிங்ஸ் ஒரு சர்ச்லேயும் இல்லை, ஒரு கோவில்லையும் இல்லை. பன்சல்களில் முந்தி நடந்துச்சு, இப்போ கூட நடக்குதோ எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெளிவில்லை. பட் இது எங்களை பற்றி நாங்கள் பேசுவோம், எங்களே முடிந்ததில் நாங்கள் திருத்திக் கொள்வோம். ஆனால் திருட்டுத்தன்மையோட நோக்கத்தோடு பண்ணுறீங்கன்னா சில இடங்களில் நடக்குது. 25 மில்லியன். இப்போ நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன், மறைந்த ஒரு தலைவர், முஸ்லீம் கட்சி தலைவர் ஒருத்தருடைய நினைவுக்கு ஒரு மியூசியம் ஒன்று கட்டுறதுக்கு 2.5 கோடி ரூபா ஒடுக்கப்பட்டு இருக்கு. அவர் 2000 வருஷம், நான் 24 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்குள்ளே ஆகுது, 25வது வருஷம் நடக்கும். இப்போ அவர் இந்த உலகத்தை விட்டு ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்து போனாங்க. அவரை கொண்டாங்களோன்னு சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம். எப்பயுமே நான் சொல்கிறது, அதை பற்றி பிளாக் பாக்ஸை பற்றி யாரும் பேசலை. அவர் போனதுக்கு அவரை பேரை வித்துட்டு அரசியல் செஞ்சு இப்போ பொழைக்கிற சில கூட்டங்கள் இருக்குது. வெக்கமே. அந்த 2.5 கோடி ரூபா எடுத்து ஒரு பிரயோஜனமாக இப்போயா ஏன் வந்திருக்கு 2.5 கோடி ரூபா கொடுக்கணுமேன்னு சொல்லி நான் சொன்னேன். நான் எந்த கட்சி தலைவரோ ஏதோ விமர்சனம் இல்லை, ஆனால் முஸ்லீம்களோட வாக்குகள் எப்படி நொறுக்கி முறுக்கி மடையனாக்கி எடுக்கிறதுக்கு தான் இருக்கு ஐடியாஸ். இதுதான் நோக்கம். முஸ்லீம்களோட வாக்கு எப்படி மடக்கி எடுக்கிறது. இதை சில ஏரியாக்களில் 2 கிலோ இறைச்சிக்கும் 5000 10,000 காசுக்கும் தன்னுடைய வாக்குகள் விற்கிறது. தன்னுடைய வாக்கு மட்டும் விற்கிறீங்க இல்லை, உங்களோட பிள்ளைகள்ட ஆண் குழந்தைகள்டையும் பெண் குழந்தைங்களையும் எதிர்காலம் ஈடு வச்சு விற்கிற ஆட்கள்ப்பா. அப்படி எடுத்து வாக்கு போட்டிங்கன்னா அதுக்கு பிற்பாடு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் அவங்க உங்களோட ஏரியாவுக்கு வேலை செய்வாங்க. ஆமாம், ஃபுட்பால் கிரவுண்டை நான் டோசர் பண்ணி விட்டேன், அதில் வாழ்வாதாரம் கூடுமா ஒரு மனுஷன்ட பிள்ளைகள படிப்புக்கு அது நலவு வருமா? 5000 ரூபா ஓட்டுக்கு வாங்குறீங்க, ஃபேமிலிக்கு 10,000 ஓட்டுக்கு வாங்குறீங்க, எவ்வளோ நாள் சாப்பிடுவீங்க? அந்த சாப்பாடுக்கு நீங்கள் 5 நாள் 6 நாள் சாப்பிடக்கூடிய, 3 நாள் சாப்பிடக்கூடிய, 4 நாள் சாப்பிடக்கூடிய அந்த தொகையில் அவனுக்கு 5 வருஷம் களவான்றதுக்கு அந்த ஓட் கேட்க வார அந்த உங்கள்கிட்ட ஓட் விற்று உங்கள்கிட்ட உங்களோட ஓட்டை விலைக்கு வாங்குற ஆட்களுக்கு 5 வருஷம் 5 வருடங்கள் களவு செய்கிறதுக்கு லைசனும் பெர்மிட்டும் கொடுக்குறீங்க. நல்ல யோசனை அவங்கள்ட்ட. அப்புறமா சொல்லுவீங்க இவன் வேலை இல்லை, இவன் இருந்ததுக்கு வேலை இல்லை, எங்களோட ஏரியா மந்திரி வேலை இல்லை, நீங்களும் தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. அது சுட்டி படுங்க. கஷ்டம் உங்களுக்கு வர்றது நிச்சயம். அல்ல அவங்களோட கஷ்டங்களை நீக்கணும் என்னோட எடு. ஆனால் நீங்கள் சில செயல்களில் அப்படி நீக்குமான்னு சொல்லி எனக்கு டவுட்டாக இருக்குது. அல்லாஹ் தாலா போதுமானவன், அவன் இன்ஷா அல்லாஹ் நலவு செய்வான். ஸோ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வைக்காமல், இப்போ நாங்கள் ஒரு கட்டம் முட்டி வைக்கிறாங்க பள்ளிவாசல்களில் பலஸ்தீனுக்காக, இவ்வளோ சொல்லியும் விளங்காது, காசு இப்போ போய் சேராது. அந்த பள்ளிவல்ல நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கிறேன், ட்ரஸ்ட் போர்டுக்கு கமிஷன் போகுதான்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் வரும். இல்லாட்டி ஹோல்சிலோன் ஜாமியத்துல் உலமா இதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தில்ல, அவங்களுக்கு கமிஷன் போகுதா? எல்லா இடத்துல கமிஷன் தான் நடக்குது, அவங்க எடுக்கிறேன்னு சொல்லல இது. ஆனால் இது உங்களுக்கு தெளிவு சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இது நான் என்னுடைய மற்ற சமூக வலைத்தளங்களில் போடும் பொழுது ஃபேஸ்புக்கில் என்னை ஷேடோ பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நான் டிக்டாக்ல கூட இருக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, மினிட்ஸ் வித் ஷிராஸ். நீங்கள் நினைக்க வேணாம் இந்த காசு உழைக்கிறதுக்கு யூடியூப் சேனல் செய்கிறேன். அல்லா அல்ஹம்துலில்லாஹ் காசு இருக்குது, வீடு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் வாகனங்கள் இருக்குது, தொழில் இருக்குது. அதை வச்சு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அந்த சில அரசியல் வந்து சைக்கிளில் வந்து வேறு என்னமோ வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டு இல்லை அப்படி ஒன்றும் இல்லை. ஷிராஸ் யூனஸ் அரசியல் செய்கிறேன் தான், ஆனால் ஒரு அளவுக்கு மக்களுக்கு தெளிவு கொடுக்கணும். அதுக்கு பிறகு எந்த கட்சியில் கேட்பனோ அது இன்ஷால்லா அந்த டைமில் டிசைட் பண்ணுவோம். அது இப்போ டூ ஏர்லி. ஆனால் அந்த வாக்கு விற்கிற ஆட்களுக்கு சொல்லணும், இதுகள் எல்லாம் நிப்பாட்டிடுங்க. பாராளுமன்ற இந்த இந்த தேசிய பட்டில் வந்த அவங்க மறுக்கா பிரதேச சபா நகரசபை எலெக்ஷன் வந்தால் மறுக்கா அவங்களோட விட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த கட்சி தலைவர்கள் பார்க்குறது உங்களோட வாக்கு தான், வேற ஒன்றும் அவங்களுக்கு இல்லை. எவ்வளோ 60 வருஷமா ஏதோ ஒரு கட்சியில் கொழும்பு மாநகர சபை இருந்திருக்கு, காணு பிளாக்கினம், ரோட்டில் பிரச்சனை, மற்ற பிரச்சனைகள் இருக்குது. எப்போ எதையாக பார்த்து ஓட் பண்ணுறீங்க? எங்கேயோ மிஸ்டேக் கொண்டு இருக்குது. ஒன்றை தின்ற சாப்பாடு சரியாக ஜீரணமாவது இல்லை, இல்லாட்டி போனால் ஏதோ வந்து தின்றாலும் அந்த மாதிரி போகுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து நல்ல தீர்மானம் எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். முன்னுக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்கள் தேடிட்டு அவங்க இல்லாட்டி அவங்களுக்கு தெம்பு இருக்கணும், நீ வேலை செய்கிறா இல்லை, நீ எங்களுக்கு துரோகம் செஞ்சான்னு சொல்லக்கூடிய தெம்பு இருக்கணும். அது கூட இல்லாமல் வச்சு நாங்கள் எல்லாம் கோழை முஸ்லீம்கள் ஆகிட்டோமான்னு சொல்லி ஒரு சந்தேகம். அல்லாஹ் காப்பாற்றணும். நான் ஷிராஸ் யூனுஸ் இப்பயாச்சும் திருந்துங்கயா.